Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாங்க பீச் பக்கத்துல ஒரு உட்கார கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண பிளேஸ் மாதிரி இருக்கோம். அந்தட்டு தான் வந்திருக்கோம். இங்க கல்பாக்கம் வந்து ரொம்ப சூப்பரா, நல்லா செம்ம சூப்பரான பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இங்கே நிறையா செடி, நிறைய பூக்கள், நிறைய ட்ரீஸ்லாம் இருக்கும். அதனால எனக்கு வந்து எங்களோட ஊரை ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு எங்கள் அம்மா போட்டி குழம்பு வைக்க போகிறாங்க. சரி வாங்க எப்படி வைக்கிறாங்க பார்க்கலாம். போட்டியில் வந்து நிறைய கொழுப்புலாம் இருக்கும், அதெல்லாம் நான் எடுத்துருவேன். இப்போ நல்லா வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அது மேலே இருக்கிற அந்த ஸ்கின்லாம் எடுத்துகிட்டு பாருங்கள். இந்த மாதிரி க்ளீனாக அந்த எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்மெல்லாம் அவ்வளோவா இருக்காது, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா புழிஞ்சு போட்டாச்சு, அதுலேயே அவ்வளோ தண்ணி வந்துடுச்சு. இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க. தண்ணிலாம் ஊற்ற வேணாம், அதுலேயே இருக்குது தண்ணி. போட்டி வேக கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு 5 விசில் வச்சுருங்க. இப்போ நம்மளோட போட்டி நல்லா குக்கரில் போட்டு வேக வச்சிட்டோம். இப்போ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த போட்டிலாம் நல்லா வெந்துருச்சு. இதை ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை ஆற வச்சுட்டு இதை நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். போட்டிலாம் கட் பண்ணிக்கோங்க. 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டர், கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. சோம்புத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 4 வெங்காயம் அரைஞ்சி வச்சுக்கோம், அதை எடுத்து போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு இந்த வெங்காயம் தக்காளி கூட நான் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த போட்டி வேக வச்சு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது நாங்கள் கட் பண்ணி வச்சிருக்க போட்டியை போட்டிருக்கோம். அதில் தேவையான அளவுக்கு உப்பு மிளகுத்தூளும் போட்டிருக்கோம். இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் நல்லா மூடி வச்சாச்சு. இது இப்போ நல்லா கொதிச்சு பாருங்க. இந்த கடலைப்பருப்புலாம் நல்லா வெந்திருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அரை மூடி தேங்காயில் 2 முந்திரி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், இதையும் நம்ம போட்டுக்கலாம். இந்த போட்டி குழம்பு வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்றத விட இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம்.
நம்மளோட போட்டி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பாய்.